மதுரை வண்டியூரில் இந்து முன்னணி அமைப்பு சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியுள்ள நிலையில் மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை வண்டியூர் பகுதியில் முருக பக்தர்கள் மாநாடு கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இன்று இறுதி நாளான இன்று மாநாடாக நடைபெறுகிறது. இதில் பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் பங்கு பெற உள்ளனர். குறிப்பாக ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணும், மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர், மூத்த நிர்வாகிகள், பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்க இருப்பதன் காரணமாக இந்த மாநாடு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரிங் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி மட்டும் தற்போது இந்த 3-4 கிலோமீட்டர் அளவுக்கு வாகன பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் மட்டும் தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால் போக்குவரத்து நெரிசல் மாநகர் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை சரி செய்வதற்காக, இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்காக மட்டும் 500 போலீசார் தனியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தற்போது கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றது. படிப்படியாக தற்போது தலைவர்கள் வர இருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவுப்படி இரவு 8 மணிக்குள் இந்த மாநாடானது முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில தற்போது இந்த மாநாடானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த 6 படை முருகன் தலங்களை பிரதிபலிக்கும் விதமாக முருகனுடைய சிலைகள் எல்லாம் இங்கு வைக்கப்பட்டு பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டன. தற்போது இந்த மாநாட்டின் ஒரு சிறப்பாக கந்த சஷ்டி கவசத்தை அனைத்து மக்களும் பாடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.